ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாக்கியலட்சுமி அடுத்து வரக்கூடிய எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பத்தி பார்க்கலாம். கல்யாண மண்டபத்தோட இன்சார்ஜ் வந்த கேண்டிடேட்ஸ்ட்டு சொல்றாரு, எல்லாருக்குமே 15 நிமிஷம் டைம் கொடுப்போம். உங்க டேபிள்ல என்ன இன்க்ரீடியன்ட் இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்க ஒரு ஸ்பெஷல் டிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அது கேட்ட உடனே வந்திருக்கிற சில பேர், எங்களுக்கெல்லாம் சமைக்க தெரியாது, நீங்க ஃபர்ஸ்டே சமைக்கணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா எங்களோட செஃப்பை கூட்டிட்டு வந்திருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்திருந்த கேண்டிடேட்ஸ்ல சில பேர் அந்த டாஸ்கை பண்ணாமலே கிளம்பி போயிடுறாங்க. அடுத்ததா மீதி இருக்கிற கேண்டிடேட்ஸை 5 பேரா பிரிச்சு சமைக்க சொல்றாங்க. பாக்கியாவும் இப்ப போய் சமைக்கிறாங்க. போன உடனே பதட்டப்பட்டு அங்க இருக்கிற கரண்டி எல்லாம் கீழே தள்ளி விட்டுறாங்க. என்ன மேடம், உங்களுக்கு சமைக்க வரலன்னா இப்பவே கிளம்பிடலாம் அப்படின்னு அங்க இருக்கிற இன்சார்ஜ் சொல்றாரு. இல்ல சார், நான் கண்டிப்பா கலந்துக்கிறேன் அப்படின்னு பாக்கியா சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு கொடுத்த 15 நிமிஷத்துக்குள்ளேயே பாக்கியா இப்போ டிஷ் செஞ்சு முடிச்சிடுறாங்க. அடுத்ததா எழிலுக்கு ஃபோன் பண்ணி பேசுறாங்க. திடீர்னு எங்க எல்லாரையும் சமைக்க சொல்லிட்டாங்கடா, நான் சமைச்சு முடிச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்றாங்க. சமைச்சிட்டே இல்லம்மா, அப்போ உன்னோட டிஷ் தாம்மா பெஸ்டா இருக்கும், கண்டிப்பா நீ செலக்ட் ஆயிருவமா அப்படின்னு எழில் சொல்றாரு. அக்கா சொல்றாங்க, நான் உன்னோட அம்மான்றதுனால சும்மா சும்மா என்னை உசுப்பேத்தி விடாதடா அப்படின்னு சொல்றாங்க. ஆம்பளைங்க இப்படிலாம் சமைப்பாங்க அப்படின்றத நான் இன்னைக்கு தாண்டா நேர்ல பார்த்தேன் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. உங்கெல்லாம் அதுக்குன்னே படிச்சிருப்பாங்க போல அப்படின்னு சொல்றாங்க. யாரை பத்தியும் கவலைப்படாதம்மா, கண்டிப்பா நீ செலக்ட் ஆயிருவமா அப்படின்னு எழில் சொல்றாரு. அடுத்ததா எம்டி அந்த கேண்டிடேட்ஸ் பண்ண டிஷ் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பாக்குறாரு. அக்கா பண்ண டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இவங்க யாரு அப்படின்னு கேட்குறாரு. அந்த இன்சார்ஜ் சொல்றாரு, ஒரே ஒரு லேடி கேண்டிடேட் வந்திருக்காங்கன்னு சொன்னேன்ல சார், அவங்க தான் இது அப்படின்னு சொல்றாரு. நான் வேணா அவங்கள போக சொல்லட்டுமா சார் அப்படின்னு அந்த இன்சார்ஜ் சொல்றாரு எம்டிட்ட. அவங்கள என்னைய வந்து பார்க்க சொல்லுங்க அப்படின்னு எம்டி சொல்லிடுறாரு. பாக்கியாவை இப்போ அந்த இன்சார்ஜ் கூட்டிட்டு போறாரு. எம்டியை பார்த்த உடனே பாக்கியாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. நல்லா இருக்கீங்களா சார், நான் உங்களை இங்க எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. நீங்க ஏற்கனவே என்னோட ஃபேக்டரியில இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கு சமைச்சு கொடுத்தவங்க தானே அப்படின்னு கேட்கிறாரு அவரு. பரவாயில்லையே சார், அதை ஞாபகம் வச்சிருக்கிறீங்க நீங்க என்ன அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. பெண்களை மட்டும் வச்சுட்டு 1000 பேருக்கு நீங்க சமைச்சு கொடுத்தீங்களே, உண்மையிலே ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க அப்படின்னு அந்த எம்டி சொல்றாரு. பட் அதெல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு இந்த சான்ஸ் கொடுக்க முடியாது மேடம் அப்படின்னு சொல்லிடுறாரு. என்ன ஏதுன்னு தெரியாம தான் சார் நான் இந்த இன்டர்வியூக்கு ஃபர்ஸ்ட் வந்தேன் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. நான் இவ்வளவு தூரம் வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை சார் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க சார், நான் கண்டிப்பா நல்லபடியா செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. இந்த உலகத்துல நிறைய பேர் திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்காம தான் சார் தோத்து போயிருக்கிறாங்க அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அது என்னோட வாழ்க்கைக்கே திருப்பு முனையா இருக்கும் சார் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு மட்டும் இல்ல, என்னை சேர்ந்த எல்லாருக்குமே அது பெரிய திருப்பு முனையா இருக்கும் சார் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. கண்டிப்பா நான் நல்லபடியா செஞ்சு கொடுப்பேன் சார், உங்க பேரை நான் கெடுக்க மாட்டேன் சார் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. அதுக்கு அந்த எம்டி சொல்றாங்க, நீங்க இவ்வளவு நம்பிக்கையா சொல்றீங்க, அப்ப நான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. எங்களுக்கு ஒரு 200 பேர் கலந்துக்கிற மாதிரி மினி பார்ட்டி ஹால் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அங்க நடக்கிற ஈவெண்ட்டுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் குக் பண்ணி கொடுங்க, அதுல நீங்க எந்த சொதப்பலும் பண்ணாம பெர்ஃபெக்டா பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா இந்த கல்யாண ஆர்டர்ல நீங்க சைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. கேட்ட உடனே பாக்கியாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. நான் கண்டிப்பா செஞ்சு கொடுப்பேன் சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்டர்வியூ எடுக்கிற இன்சார்ஜ் சொல்றாரு, ரொம்ப தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிறீங்க சார் அப்படின்னு சொல்றாரு. அந்த எம்டி சொல்றாரு, நீங்க ஃபர்ஸ்ட் வரும்போது என்னோட ஒரே ஒரு கல்யாண மண்டபத்துக்கு தான் இன்சார்ஜா இருந்தீங்க, இப்ப என்னோட ஒட்டுமொத்த கல்யாண மண்டபத்துக்கும் நீங்க தானே இன்சார்ஜ் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நான் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு தானே காரணம் அப்படின்னு சொல்றாரு. வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் உங்களுக்கு அப்படின்னு எம்டி சொல்லிடுறாரு. பாக்கியா எழில பார்த்து பேசுறாங்க. ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க, நான் 50% இந்த இன்டர்வியூல வின் பண்ண மாதிரி தாண்டா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஏதோ பெர்சன்டேஜ் கணக்கு வச்சுலாம் சொல்ற அப்படின்னு எழில் கேட்கிறாரு. நமக்கு ஏதோ நல்ல நேரம் போலடா, வந்திருந்த எம்டி நமக்கு ரொம்ப தெரிஞ்சவர்டா அப்படின்னு சொல்றாங்க. ராஜசேகர் சாரோட ஃபேக்டரிக்கு நம்ம சமைச்சு கொடுத்தோம்ல, அவர் தான் இந்த கல்யாண மண்டபத்தோட இன்சார்ஜ்டா அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு சின்னதா ஒரு கல்யாண மண்டபம் இருக்குதா அப்படின்னு சொல்றாங்க. அங்க நடக்கிற விசேஷத்துக்கு ஃபர்ஸ்ட் சமைச்சு கொடுக்க சொல்றாரு. அதுல நம்ம எந்த சொதப்பலும் பண்ணாம பெர்ஃபெக்டா பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த கல்யாண கான்ட்ராக்ட் ஆர்டரை சைன் பண்ண சொல்லியிருக்கிறாருடா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் என்னம்மா, நீ கண்டிப்பா நல்லா பண்ணிடுவமா அப்படின்னு எழில் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. கான்ட்ராக்ட் உனக்கு தாமா, இந்த சென்னையே இனிமே உன் கையில தாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.